ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 19 கிட் ஜெனி பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். இது யாருமே சொல்லாத ஒரு புதிய டிப்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 19 கிட் ஜெனி பேசுகிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். டிப் நம்பர் 1 பார்க்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெள்ளை சாதம் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆப்பத்துக்கு வந்து மாவு அரைப்போம். இப்போ இதில் நான் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா, மாவு அரைக்கும்போது அதோட குளிர்ந்த பால் இருக்குது பார்த்திங்களா, பாலை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கிறப்ப நீங்கள் மாவு அரைக்கும்போது அதோட மிக்ஸ் பண்ணி அரைச்சி பாருங்கள். ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா மொறு மொறுன்னு வரும். நான் வந்து சுட்ட ஆப்பத்தை பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மாவு அரைக்கும்போது கொஞ்சமாக கூலிங்கான பாலை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆப்பத்துக்கு அரைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த டிப்ஸை இனிமேல் ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். இதில் நான் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகி அதனால் உடம்பு முழுக்க பார்த்திங்கன்னா வேக்குரு வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முதுகில், கையில், தோள்பட்டையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா கழுத்துலலாம் இந்த வேக்குரு வந்து ரொம்ப வரும். அந்த வேக்குருக்கு ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். வீட்டில் அம்மா சாதம் வடிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த கஞ்சி தண்ணியை நம்ம எல்லோரும் கீழே ஊற்றிடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் வீண் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட சத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கஞ்சி தண்ணியில் இருக்குது. ஸோ நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த இடத்துல வேக்குரு இருக்கோ, முதுகோ, இடுப்போ, கையோ, கழுத்தோ அந்த இடத்துல வந்து இந்த கஞ்சி தண்ணியை நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சு பாருங்கள், சீக்கிரமாக இந்த வேக்குரு வந்து சரியாயிரும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 3 பார்க்கலாம். இந்த டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில எலுமிச்சை பழத்தை வந்து அப்படியே நம்ம விட்டுருவோம். அது ரொம்ப காஞ்சி போயிடும். ஸோ நம்ம அதை எடுத்து கட் பண்ணி புளியும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அவ்வளோக்கு அந்த சாரே வராது. ஸோ அந்த மாதிரி காஞ்ச எலுமிச்சை பழத்துக்கான டிப்ஸ் தான் இது. கொஞ்சமாக சுடு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அந்த காஞ்ச எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் அந்த இறுக்கமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லூஸான மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சாறு பிழியும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சாறு வரும். இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போ நம்ம டிப் நம்பர் 3ல் என்ன பார்த்தோம், எலுமிச்சை பழத்தை வந்து பிழிறதை பார்த்தோமா. ஸோ பிழிஞ்சதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை பழத்தோலை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஸோ பாருங்கள், நான் அந்த பிழிஞ்ச எலுமிச்சை பழத்தோலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பழத்தை பிழிஞ்சேன், அந்த தோலையே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா தூக்கி போட்டுருவோம். நீங்கள் அந்த மாதிரி தூக்கி போடாமல் வீட்டில் எந்த இடம்லாம் பல்லி வருதோ அந்த இடத்துல ஒன்று யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வீடியோவில் சொல்ல போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் ஷூ யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிற ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஷூவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் ஸ்மெல் வரும். ஏன்னா அவங்க காலையில் ஈவினிங் வேறு போடுறனால. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 பார்க்கலாம். நம்ம மாங்காய் ஊறுகாய் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா மாங்காவை நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கொட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அதை வந்து வீணாக தூக்கி போட்டுருவோம். பட் இதில் நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் ஊறுகாய் போடுறதுக்காக ஒரு 15 மாங்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உள்ளே இருக்க கொட்டையை பார்த்திங்க அப்படின்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் காய வைக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி காய வைக்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா, நல்லா அந்த கொட்டை வந்து காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சாம்பார் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் இந்த மாங்காய் கொட்டையை போட்டு நம்ம சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மாங்காய் கொட்டையை வந்து நல்லா காய வச்சிடணும். ஃபுல்லாக நல்லா கருப்பு மாதிரி கலரில் மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா காய வச்சிடணும் ட்ரையாக. அதுக்கப்புறமா இதை நம்ம குழம்புல யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அடமாங்காய் போட்டிருக்கேன். அதுக்காக நான் அதையும் காய வச்சுருக்கேன். மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்காக நான் மாங்காவையும் காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். மண்பானையில் மாங்காய் ஊறுகாய் செய்வது எப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து மாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 6 பார்க்கலாம். இதில் நான் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் முகம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கான ஒரு ஈஸியான சிம்பிள் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணியிருக்க பீஸை பாருங்கள், கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவு போதும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, முகம் பார்க்குற கண்ணாடி, அதில் வந்து நல்லா கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க சின்ன சின்ன அழுக்கு, டாட்ஸு, சில கரைகள் வந்து போகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே சுத்தமாக ரிமூவ் ஆயிரும். இன்னொரு டிப்ஸ் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா திருநீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தொடச்சி நல்லா பளிச்சுன்னு ஆக்குவாங்க. இந்த டிப்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு சின்ன பீஸாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு துணியை விட்டு நல்லா துடைக்கிறேன். தொடச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த கருப்பாக இருக்க அந்த டாட்ஸு இது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். நான் தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 7 பார்க்கலாம். இதில் வந்து நம்ம முள்ளங்கி பற்றின ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி வந்து பிடிக்காது. அதுக்கு வந்து ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுக்காக கூட ஒரு சில பேர் இந்த காயை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க முள்ளங்கியை. பட் ஆனால் முள்ளங்கியில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதை வந்து ஒரு 20-25 நிமிஷம் வந்து அந்த முள்ளங்கியை போட்டு விட்டுருங்க. அதை நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போட்டு ஒரு 25 நிமிஷம் விட்டுருங்க. இந்த தண்ணி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஒரு 1/2 அன் ஹவர் விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சமையலுக்கு வந்து சாம்பாருக்கோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களை வர அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 8 பார்க்கலாம். நம்ம வந்து தோசைக்கு மாவு அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாவில் வந்துட்டு நான் சொல்கிற பொருளை சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நம்ம கடைகளில் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த தோசைலாம் எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னா, நீங்கள் தோசை மாவு அரைக்கும்போது அதில் கொஞ்சமாக ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ மொறு. கடையில் சாப்பிட்ற தோசை மாதிரியே நம்ம சுடுற தோசை, வீட்டில் சுடுற தோசையும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கிச்சன் டிப்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. டிப் நம்பர் 9 பார்க்கலாம். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான டிப்ஸ், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் வாழைத்தண்டு சூப்பு வந்து வைப்போம். அந்த மாதிரி வாழைத்தண்டு சூப்பு வைக்கும்போது அதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து யூஸ் பண்ணுவோம். அது எதற்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சூப் வந்து நல்லா கெட்டியாக திக்காக வரத்துக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி நான் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு பொருள் சொல்ல போகிறேன். அந்த பொருள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சூப் வைக்கிற மாதிரி ஆயில் விட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் பூண்டை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கழுவி வச்சுருக்க வாழைத்தண்டை நல்லா நாரெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவி வச்ச வாழைத்தண்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு நாள் வாழைத்தண்டு சூப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம்.
பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமா வதக்கி விட்டதுக்கப்புறம் வாட்ரு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ, எத்தனை பேருக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். வாழைத்தண்டு வந்து நல்லா நமக்கு வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் அந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணிப்போம். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக பொருள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொருள் வேறு ஒன்றுமே இல்லை, பொட்டுக்கடலை தான். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சூப்பில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும், அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இதில் வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணாதீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, பொட்டுக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதில் ரொம்ப நமக்கு வந்து சத்துக்கள் இருக்குது. அதை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி சூப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பொட்டுக்கடலே நமக்கு ஏகப்பட்ட சத்து இருக்குது. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கும் பொட்டுக்கடலை மாவுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணும்போது பிடிக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப் நம்பர் 10 பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எது பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவையை பற்றி தான். இந்த ரவையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டு வருது பார்த்தீங்களா, இது வந்து அடிக்கடி நம்ம எல்லாரோட வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி நிகழும். ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் கடையிலேருந்து ரவை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக அதை ஸ்டோர் பண்ணாதீங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லில் வச்சிடாதீங்க. கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டுலாம் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டுகள் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த வண்டு வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.